சிம்ம ராசிக்கான இந்த மாத ஹெக்ஸாகிராம் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 24 வந்திருக்கு. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா பொசிஷன் இன் கிரேட் மெஷர் அப்படின்னு வந்திருக்கு. பெரும் செல்வம் மகத்துவம். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு வந்து இந்த மந்த் நீங்கள் என்ன பொசிஷனில் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு பவர்க்கான ஒரு இன்டெகிரிட்டின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு அதை கொடுக்கணும். இந்த மந்த் வந்து நீங்கள் வந்து பொருட்களை விட நீங்கள் வந்து ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நமக்கு நியூக்ளியர் ஹெக்ஸாகிராம் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 43 வந்திருக்கு. பிரேக் த்ரூ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் வந்து இது சரியில்லைன்னு தெரியும், ஆனாலும் வேறு வழி இல்லாமல் நீங்கள் அதை பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரியே ஆனால் அதை சொல்ல வந்து நமக்கு தயக்கமாக இருக்கும். இது வந்து பெர்மனெண்ட்டாக நீங்கள் வந்து ஐயோ அதை விட்டுட்டு வரணுமே அப்படிங்கிற ஒரு லாஸாக ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு பெர்மனெண்ட் லாஸ் கிடையாது. இது வந்து உங்களுடைய லேர்னிங் ஃபேஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிற கைட் பண்ணுற ஒரு ஹெக்ஸாகிராம் தான் நமக்கு வந்து வந்திருக்கு. வாழ்க்கையில் நமக்கு வர பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி இருக்க பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சமாளிக்க முடியாமல் மிரண்டு போகிறீங்களா? அப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கைடன்ஸ் சிஸ்டம் தான் ஐச்சிங். ஐச்சிங் நீங்கள் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அடுத்து நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கணும், அந்த ஸ்டெப் மூலமா உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை நேச்சுரலான மெத்தடில் டிரெக்ட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம லைஃப்பில் ஈஸியாக எந்த கஷ்டமுமே இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியும். ஐச்சிங் அப்படிங்கிறது ஒரு ஏன்ஷியன் சைனீஸ் கைடன்ஸ் சிஸ்டம் இது. ஸோ இதை பற்றின டீட்டெயிலை நம்மளுடைய சேனல்லே நம்ம வந்து நிறைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. இந்த ஐச்சிங் மெத்தடில் நம்ம வந்து பிப்ரவரி மந்த்துக்கான 12 ராசிக்கும் நம்ம 18 முறைங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட், அதே சமயம் நியூக்ளியர், இதில் இருக்க ஃபியூச்சர், இதை வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து 6 முறை போடணும். ஸோ 18 முறை நம்ம வந்து போட்டு இதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனியான கைடன்ஸ் சிஸ்டம். ஸோ கைடன்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம இப்போ பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் ஷைன் பண்ணணும்னு இல்லை, எனக்கு எங்கே மரியாதை கிடைக்குதோ அந்த இடத்துல மட்டும் என்னோடய வேல்யூ தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக சிம்ம ராசி தாங்க. சிம்ம ராசிக்கான இந்த மாத ஹெக்ஸாகிராம் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 24 வந்திருக்கு. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா பொசிஷன் இன் கிரேட் மெஷர் அப்படின்னு வந்திருக்கு. பெரும் செல்வம் மகத்துவம். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு வந்து இந்த மந்த் நல்ல வந்து ஒரு அபண்டன்ஸ் இருக்குது, சக்ஸஸ் இருக்குது, வெல்த் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லுது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் யுவர் அபண்டன்ஸ் இட் வில் க்ரோ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ உங்ககிட்ட அபண்டண்ட்டாக நீங்கள் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அபண்டண்ட்டாக என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஹெக்ஸாகிராம் நமக்கு கைட் பண்ணுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் யுவர் பவர் வித் இன்டெகிரிட்டி. நீங்கள் என்ன பொசிஷனில் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு பவர்க்கான ஒரு இன்டெகிரிட்டின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம நேர்மையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்ல விஷயங்கள் இந்த மந்த் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கைடன்ஸாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து நீங்கள் வந்து பொருட்களை விட நீங்கள் வந்து ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு வந்திருக்கு. இந்த மந்த் இதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்மளுடைய நியூக்ளியர் ஹெக்ஸாகிராம் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு நியூக்ளியர் ஹெக்ஸாகிராம் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 43 வந்திருக்கு. பிரேக் த்ரூ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் வந்து இது சரியில்லைன்னு தெரியும், ஆனாலும் வேறு வழி இல்லாமல் நீங்கள் அதை பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதே மாதிரியே ஆனால் அதை சொல்ல வந்து நமக்கு தயக்கமாக இருக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு அது பண்ண வேண்டான்னு இருக்குது. பட் வந்து ஒரு வழி இல்லாமல் பண்ணுறதுனால உங்களுக்கு மனசு வந்து கொஞ்சம் சங்கடத்துக்கு நீங்கள் வந்து போகுது. ஸோ இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து என்ன வந்துருந்துச்சு உங்களுக்கு ப்ரெசென்ட்ல அப்படின்னா யூஸ் யுவர் பவர் வித் இன்டெகிரிட்டின்னு வந்திருக்கு. ஸோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அதை வெளியில் சொல்லிடுங்க. கான்ஃப்ளிக்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த விஷயத்துக்குள்ளே போகாதீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய நியூக்ளியர் ஹெக்ஸாகிராம் உங்களுக்கு கைட் பண்ணுது. நம்மளுடைய நியூக்ளியர் ஹெக்ஸாகிராம் உண்மையாக காமாக கிளியராக வெளிப்படுத்த வேண்டிய டைம் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் வந்து உங்களுடைய உண்மையாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வெளியில் வந்து நீங்கள் வந்து சொல்லிடுங்க. நீங்கள் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு தான் வந்து பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது தான் நியூக்ளியர் ஹெக்ஸாகிராம் நமக்கு சொல்லுது. ஸோ அடுத்ததான் நமக்கு வந்து சேஞ்சிங் லைன் வந்திருக்கு. ஸோ என்ன சேஞ்சிங் லைன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைன் 1லையும் லைன் 2லையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்சிங் லைன் வந்திருக்கு. சேஞ்சிங் லைன் ஆரம்பத்திலே வந்துட்டதுனால நமக்கு வந்து ஈகோ இல்லை ஹரி இது ரெண்டுமே நமக்கு வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து எதுலேயும் அவசரமும் படாதீங்க, அதே மாதிரி ஈகோயிஸ்டிக்காகவும் இருக்காதீங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும்.
காமாக அப்சர்வ் பண்ணி நீங்கள் வந்து சரியான வழியை வந்து நீங்கள் எடுங்க அப்படிங்கிறது தான் இந்த லைன் 1 வந்து நமக்கு கைட் பண்ணுது. ஸோ லைன் 2 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி நல்ல வந்து ஒரு திறமை இருக்குது. ஸோ அந்த திறமைக்கு நீங்கள் வந்து குவைட்டாகவும் ஸ்டெடியாகவும் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கிறதுனால நீங்கள் வந்து எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்லாமல் குவைட்டாக இருங்க. அதே சமயம் வந்து ஸ்டடியாக இருங்க. ஸோ இப்படி நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கான ரெஸ்பெக்ட் தானாக தேடி வரும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான இந்த லைன் 2 வந்து உங்களுக்கு சொல்லுது. நமக்கு ஃபியூச்சர் ஹெக்ஸாகிராம் இருக்குது. ஃபியூச்சர் ஹெக்ஸாகிராம் என்ன வந்திருக்கு அப்படின்னா நம்பர் 56 வந்திருக்கு. வாண்டரர் பயணம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மந்த் வந்து நமக்கு நிறைய பயணங்கள் இருக்கிறது தான் இது வந்து காமிச்சு கொடுக்குது. ஸோ டெம்ப்ரவரி சேஞ்ச் இருக்கும், ஒரு நியூ பிளேஸ் இருக்கும், ஒரு நியூ ரோல் இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு நியூ மைண்ட் செட் இருக்கும். ஒரு ஓல்டு ஐடென்டிட்டியை நீங்கள் வந்து டைட்டாக பிடிச்சு ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அந்த நியூ ரோலை அந்த நியூ பொசிஷனை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் தான் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பெர்மனண்ட்டாக நீங்கள் வந்து ஐயோ அதை விட்டுட்டு வரணுமே அப்படிங்கிற ஒரு லாஸாக ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு பெர்மனண்ட் லாஸ் கிடையாது. இது வந்து உங்களோட லேர்னிங் ஃபேஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிற கைட் பண்ணுற ஒரு ஹெக்ஸாகிராம் தான் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மந்த்துக்கான டூல்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த மந்த்துக்கான ஃபர்ஸ்ட் டூல் ஆக்சஸ் டூல் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த கைண்ட் ட்ரூத் ஐ கேன் எக்ஸ்பிரஸ் நவ், வாட் இஸ் த கைண்ட் ட்ரூத் ஐ கேன் எக்ஸ்பிரஸ் நவ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஆக்சஸ் கொஷின். ஸோ இதை வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக உங்களுக்கான டூல் 2 அஃபர்மேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஸ்பீக் வித் காமன் கிளாரிட்டி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நீங்கள் இதை சொல்லிகிட்டே இருக்கும் போது நீங்கள் வந்து அவசரப்படாமல் இருப்பீங்க. அதே சமயம் உங்களுக்கு இருக்க கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். ஐ ஸ்பீக் வித் காமன் கிளாரிட்டி அப்படிங்கிறது தான் உங்களுக்கான அஃபர்மேஷன். அடுத்ததாக உங்களுக்கான ஸ்விட்ச் போர்டு அந்த ஹீலிங் கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளியர், கைட், ட்ரஸ்ட் 144366 அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஒரு சீக்ரெட் கோட், ஹீலிங் கோட் இது. ஸோ இதை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் சாண்ட் பண்ணிகிட்டே வரும்போது உங்களோட லைஃப்பில் ஈஸியாக உங்களுக்கான திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் ஆகிறத உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். இப்போ ஒரு இடத்துல ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு விஷயம் நமக்கு வந்து அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நமக்கு வந்து ஐச்சிங் கிட்ட போய் கேட்கும் போது ஐச்சிங் வந்து என்ன நடக்க போகுதுங்கிறதையும் சொல்லும். அது கூட நம்ம அடுத்து வந்து என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிரெக்ஷனை நமக்கு கைட் பண்ணக்கூடிய, நீங்கள் எந்த இடத்துல லேக் ஆகுறீங்க, எதனால் வந்து இந்த விஷயங்கள் உங்களுக்கு தடங்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக அவ்வளோ கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஐச்சிங். ஸோ நமக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த ஐச்சிங்கில் வந்து அதை பார்க்கும்போது நம்ம எந்த ஃபீலிங்கில் நம்ம இருக்கோமோ அதை எக்ஸாக்டாக அதை சொல்லிடும். ஆக்சுவலி எனக்கு இது மாதிரி ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரேக் பண்ணியிருக்காரு. திருப்பி அந்த பார்ட்னர் வந்து அவங்க கிட்ட நானே திருப்பி வந்து உங்க கூட ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட வந்து திருப்பி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. உங்களோட லைஃப்க்கு ரைட்டான ஒரு ஆன்சராக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பிரேக் பண்ணிட்டு போகும்போது அது உங்களுடைய சாய்ஸ். அவங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து ஏதாவது தடங்கள் வருது, அவங்களுக்கு ஒரு கால் வருது, இல்லை அவங்க எழுந்து போக வேண்டியிருக்கு, இல்லை பார்க்கும்போது நமக்கு நடுவில் ஏதாவது தடங்கள் வருது அப்படின்னா